ஹாய் guys, welcome to welcomeindia.com. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது முற்றிலும் ஒரு பிஸ்னஸ் சேனல். இதில் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயே பெரிய நர்சரியில தாங்க இருக்கோம். இந்த நர்சரியோட பேரு சுரபி நர்சரி. இந்த நர்சரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாஷி ரோடு கோல்டு விங்ஸ் தொட்டிப்பாளையம் பிரிவு பக்கத்துல தாங்க இருக்கு. இந்த நர்சரியை நீங்க ஈஸியா ரீச் ஆகணும்னா கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரைட் சைட்ல ரோட் ஃபேஸ்ல தாங்க இருக்கு. இப்போ வாங்க நம்ம சுரபி நர்சரியோட மேனேஜிங் டைரக்டர் கிட்ட பேசலாம். அவரோட உரையை கேட்கலாம் வாங்க. வணக்கம்ங்க. வணக்கம் சார். சுரபி நர்சரி நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாலை வணக்கம். நீங்க வந்த நேரம் மழை பெய்யுது, இயற்கையா நம்மளுக்கு அன்போட ஆசீர்வாதம் பண்ணுதுங்க. குளிர்ச்சியாவே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம எல்லா மரங்கள் தானுங்க மெயின். கண்டிப்பா பசுமை இதான் இந்த உலகத்தை நம்ம என்னென்ன மனிதர்கள் தவறுகள் நடக்குதோ இந்த யுகத்துல இது எல்லாம் மறுபடியும் தன்னைத்தானே சீர்திருத்தி கொண்டு வர்றதுக்கு ஒண்ணு மரங்கள். அந்த மரங்கள்னால மழை கிடைக்கும். இந்த மழையினால இயற்கை வளம் பெருகும். இயற்கை வளம் பெருகுச்சுன்னா பூமி செழிச்சு மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா வாழ்வாங்க. கண்டிப்பா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறதா உண்மைங்க. அதுக்கு காரணம் இயற்கை. இந்த இயற்கைக்கு காரணம் மழை, இந்த மழைக்கு காரணம் மரங்கள். இந்த மரங்களை நாங்க ஒரு சுரபி நர்சரிங்கிற பேரில் 1999ஆம் ஆண்டு ஈரோட்டில் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஈரோட்டுக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் மிக விரிவாக 3 ஏக்கர் பரப்பளவில் கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் தொட்டிப்பாளையம் பிரிவுங்கிற இடத்துல நாங்கள் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக இங்கே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமுங்க. நிறைய கஸ்டமர்களுக்கு நல்ல நல்ல மரங்களை கொடுத்து கஸ்டமர்களுடைய நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கிறோம். அந்த விதத்தில் எல்லா கஸ்டமர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்கு போல இந்த ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும். கஸ்டமர்களுக்கு நாங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணணும். அதே சமயத்தில் கஸ்டமர் வாங்கிட்டு போனவங்க சுரபி நர்சரியில் வாங்கின செடிகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அதுக்கு ஈடு இணை இல்லைங்க. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கிட்ட இருந்து எந்த குறையாக இருந்தாலும் எங்ககிட்ட நேரில் சொல்கிற அளவுக்கு நாங்கள் எங்கள் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம். எப்போ வேணாலும் சந்தேகம் இருந்தால் கேட்குறாங்க. நாங்கள் நிறைவாக செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கு காரணம் எங்கள் நர்சரியில் நாங்கள் எல்லா வெரைட்டிஸும், அதாவது தமிழ்நாட்டில் மற்றும் மற்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய செடிகளை தருவிச்சு கஸ்டமர் கேட்குற செடியை இல்லைங்காமல் அதில் என்ன ரகமோ அவங்க என்ன ரகத்தை கேட்குறாங்களோ எங்களுக்கு பொட்டானிக்கல் நேம் தாவரவியல் பெயர் மட்டும் கொடுத்தா போதும். சரியான அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்கும். அதை எல்லாம் ஒரு எங்களுக்கு தெரியலனாலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறேன். என்னுடைய சீனியர்ஸு அவங்க அதிக ஆசிரியர்கிட்ட ப்ரொஃபஸர்கிட்ட எல்லாம் கலந்து அந்த தாவரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சரியான தாவரத்தை அவங்க கேட்குற வெரைட்டியை எந்த ஒரு குறை இல்லாமல் இது வரைக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அவங்ககிட்ட நாங்கள் நேரில் கேட்டுக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், இருக்கிற இந்த உலகத்தில் மிகப்பெரிய சப்ஜெக்ட் விவசாய சப்ஜெக்ட், அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட். ஏன்னா வைடு ரேஞ்ச் இருக்குது. சின்ன தாவரம், மலை நிழலில் வளர தாவரம், வெயிலில் வளர தாவரம், மலை அடிவாரத்தில் ஒரு தாவரம் ஒரு டைப்பாக வளரும். அதே மாதிரி வறட்சியான பகுதியில் ஒரு தாவரம் ஒரு இடத்துல வளரும். இப்படி எல்லா சூழலையும் வளர்கிற தாவரங்களை நம்ம சிறப்பாக எடுத்து கொடுக்குற காரணம் நம்ம ப்ராப்பரான அணுகுமுறை, அதுக்கு சரியான தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கும் மற்ற வரும் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் உண்மையாக சொல்லித்தரோம். அதை வாங்கிட்டு போகிறவங்க நாங்கள் சொல்கிற டெக்னிக்கல், நாங்கள் சொல்கிற ஆலோசனை படிக்காது நல்லா வளர்த்துறாங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு 15 வருடங்களுக்கு மேலாகும். ஈரோட்டில் ஆரம்பித்து 26 வருடங்களுக்கு மேலாயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நல்ல பெயரோடு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கிட்ட இருக்கிற தாவரங்கள் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறோம். பல வகங்கள், நிழல் தரும் மரங்கள், கொடிகள், மூலிகை செடிகள், நீர்வாழ் தாவரங்கள்,
மற்றும் மேலே கிச்சன் கார்டன், இப்போ சமீபத்தில் கிச்சன் கார்டன், இது மாதிரி எல்லா தாவரங்களுக்குரிய வெரைட்டிஸை ப்ராப்பராக வச்சு வர்ற கஸ்டமர்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு நிறைய சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் எங்கள் மேனேஜர்ஸ் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் சொல்லித்தரோம். எங்களுக்கு படிப்பறிவு விட ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து அவங்களை இன்வால்வ் பண்ண சொல்லுவோம். எப்படி ஒரு செடிகள்னால் என்ன, அது ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அவங்க கேர் எடுத்துக்கிறதுனால எங்கள் ஸ்டாஃப் ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற வேலைக்கு இருக்கிற பணியாளர்கள் அதை விட மேலே கேர் எடுத்துக்குவாங்க. ஏன்னா நாங்கள் என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ஒவ்வொரு செடிகளை பராமரிக்கிறவங்க. அவங்களுடைய ஆதரவு, நல்ல கஸ்டமர் கேர் எடுத்துக்கிறதுனால செடிகள் நல்ல செடியை உற்பத்தி பண்ணி நல்ல செடிகளை விவசாயிகளுக்கும் வர்ற வாடிக்கையாளருக்கு நல்லா சிறப்பான சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சேவைகள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டன் பண்ணி தர்றது, அதாவது பூந்தோட்டம் அமைச்சு தர்றது, பெரிய பெரிய பூங்கா அமைச்சு தரோம். புதுசாக பிளாட் போடுறாங்க. இப்போ நிறைய டெவலப்மெண்ட், ஒரு ஊர் டெவலப் ஆகிறதுங்கிறது பிளாட் போட்டு அந்த இடத்த நிறையா பசுமை மரங்களை வச்சு தான் மற்ற மக்களுக்கு அதை கண்கவரும் இடமா மாற்றுறாங்க. அதுக்குரிய தாவரங்கள், பெரிய வளர்ந்த மரங்களை கொடுக்குறோம். அது இல்லாமல் நாங்கள் வச்சு கொடுத்த கார்டன் வந்து மாதாந்திர அடிப்படையில் 2 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை வருட கான்ட்ராக்ட், ஏஎம்சின்னு சொல்லுவோம், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்யாண மண்டபங்கள், ஃபேக்ட்ரிஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் நாங்கள் நிறைய செடிகள் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் விழா காலங்கள், ஒவ்வொருத்தர் வீட்டில் வீடு புண்ணியாச்சனை அல்லது ஒரு கோயில் விசேஷம் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் விசேஷம், திருமணங்கள், இது மாதிரி எந்த விசேஷத்துக்கும் செடிகளை வந்து நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு வாடகை செடிகளை கொடுக்குறோம். அவங்க செடிகளை கொண்டு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேருக்கு அதை ரொம்ப விரும்புகிறாங்க. இயற்கையாக இருக்குது மண்டபம், கலை, என்னதான் கட்டடமாக இருந்தாலும் செடிகள் இருந்தால் தான் அந்த மண்டபத்துக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாடகை செடிகள் கொடுக்குறோம் மற்றும் கார்டனை பராமரித்து கொடுக்குறோம். அது இல்லாமல் தேவையான மண் தொட்டிகள், சிமெண்ட் தொட்டி, குரோ பேக்கு, தொட்டியில் ரூஃப் கார்டனை வச்சு வளர்த்துருக்கு குரோ பேக்கு எடுத்து கொடுக்குறோம். குப்பை மண் கொடுக்குறோம். செடிகளுக்கு தேவையான உரங்கள், பூச்சி மருந்துகள், நோய்களுக்கு தேவையான மரங்கள், காய்கறி விதைகள், பூச்செடி விதைகள், இந்த மாதிரி விதைகளை எல்லாம் அவங்களுக்கு தேவையான அளவில் அவங்களுக்கு கொடுத்து கரெக்ட் டைமில் நல்லா பராமரித்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது இல்லாமல் சுரபி நர்சரியில் வந்து எங்களுடைய மிக முக்கியமான இது என்னென்னா, செடிகளை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த கஸ்டமர் மறுபடியும் ஏதாவது அதில் ஒரு சின்ன குறைகள் அல்லது செடி வளரலை அல்லது காய்க்கலை, பூக்களை எது சொன்னாலும் அதுக்கு எங்கள் மேனேஜர்ஸோ அல்லது நாங்களோ நேரில் போய் அவங்களுக்கு சரியான அறிவுரைகள் கூறி அதை நல்லா சரி பண்ணி தரோம். நிறையா பேர் தண்ணி கொடுத்தா நிறையா செடி நல்லா வளருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அதுக்கும் அளவு தான். நிறைய தண்ணி கொடுத்தாமலும் செடி வந்து வளர்றது இல்லைங்க, அது பூக்கிறது இல்லை. அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் கொடுக்க சொல்லி அந்த மாதிரி தொழில்நுட்பம் ஃபீல்டு லெவலில் ப்ராக்டிக்கலாக நம்ம கருத்துக்கள் கூறி செஞ்சுக்கிட்டு வரோம். இது இல்லாமல் நாங்கள் வந்து பள்ளிகள் மற்றும் கோயில்கள் எல்லாம் நிறையா பேர்த்துக்கு வந்து மிக குறைந்த விலையில் சில அரசு பள்ளிகளுக்கெல்லாம் இலவசமாகவும் மரக்கன்றுகளை கொடுத்து எங்களால் முடிஞ்ச இந்த பூமிக்கும் இந்த மக்களுக்கும் இந்த கோவை மாவட்டத்துக்கும் மற்றும் இந்த எல்லா ஊருக்கும் இது ஒரு சோசியல் சர்வீஸாகவும் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இது இல்லாமல் அதாவது நம்ம எங்கள் நர்சரியில் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, நர்சரி வந்து ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பணி நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்கப்பாங்க. அது எப்படிங்க சார்னு கேட்டால் அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்களும் அதை அனுபவபூர்வமாக பண்ணுறோம். அது என்னென்னா, நாங்கள் கொடுக்குற செடினால் வாடிக்கையாளர்கள், விவசாயிகளுக்கு மட்டும் பயன் இல்லை, இந்த உலகத்துக்கு, இந்த இயற்கை பூமிக்கு வந்து இயற்கையாக நிறைய செடிகள் இருந்ததுன்னா நிறைய ஆக்சிஜன் கொடுக்குது. இந்த ஆக்சிஜன் நாம் சுவாசிக்கிறோம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு வேண்டிய தாவரங்கள் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, ஊக்குவிப்பாங்க. இந்த இயற்கை நல்லா பசுமையாக இருந்ததுன்னா மழை கிடைக்குது, மழை கிடைச்சதுன்னா பூமி செழிக்குது. பூமி செழிப்பாக இருந்தால் தான் நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த மாதிரி எங்களுக்கு விவசாயிகள் மற்றும் வாடிக்கையாளர் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டிவான என்கரேஜ் தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளவு ஆள் பற்றாக்குறை, மற்ற என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்குறோம். நாங்கள் உன்னுடைய ஆதரவு மேலும் மேலும் வேணும்னு
பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ப்ரீஃபாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி, ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது சார். சரிங்க சார். மேலும் மேலும் உங்கள் வளர்ச்சியும் சரி மற்ற எல்லாருக்கும் உங்களுடைய பணி சிறக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய இனிமையான உரையாடலை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் இங்க இருக்கிற மரச்செடி கொடிகளை பத்தி விரிவாக்கமா சொல்லுவாரு. இந்த பிளான்ட்டுக்கு பேர் நுலினா ரெக்கர்வேட்டா. இதை வந்து ஒரு ரொம்ப ஒரு அரிதான பிளான்ட்டு. இது கல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் வந்து இதை வந்து திருஷ்டி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது கண் பார்வையில் இது பார்க்குறக்கே இந்த பிளான்ட்டுடைய பாட்டம் பாருங்க. ஒரு ஒரு வீட்டில் எப்படி பொம்மை திருஷ்டி பொம்மை வைக்கிற மாதிரி இந்த பிளான்ட் இருந்ததுன்னா பார்த்தா என்னடா அது இப்படியெல்லாம் ஒரு செடியாங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மோர் தென் 20 இயர்ஸ் ஓல்டு. 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது இதனோட ஏஜ். இப்போ நம்ம உயர்ந்த வந்திருக்குங்க ஒரு 5.5 ஃபீட் தான் இருக்குது நம்ம ஹைட்டு. இன்னும் பெரிய 10 ஃபீட் வரைக்கும் வளரும். இது கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு நம்ம இந்த ஏரியாவுக்காக இதில் என்ன ஸ்பெஷல், இதில் வந்து விதை வருங்க. வெத்த பக்கம் விதை வராது, பூ வந்து விதை வரும். விதையிலேருந்து நம்ம எடுத்தால் சீடை உற்பத்தி பண்ணி விதையை முளைக்கு போட்டால் செடி உற்பத்தி பண்ணலாம். நம்ம கிளைமேட் அப்பேற்பட்ட கிளைமேட் நம்ம ஊர். அது இந்த நுலினா ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ரேர் ஸ்பெசிமென் ட்ரீ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜடையாட்டு இருக்கும். இதுதான் இதோடைய தலைகள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நியூவாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்குங்களா? சின்ன செடியாக தர்றாங்க, நான் அதையும் காமிக்கிறேன். சின்ன செடியாக இருக்குது. சின்ன செடி இருக்குது. ஓ சரி சரி. குட்டி குட்டி பிளான்ட் இருக்கும். அதுலேருந்து அது வந்து ஒரு 1 இயர் 2 இயர் ஓல்டு ட்ரீ பிளான்ட் வச்சுருக்கோம். ஆமாம் சார். இதில் ஏன் இது வந்து லேட்டாகுதுன்னா இந்த தொட்டிலேயே வச்சு வளர்த்துறதுனால இதனுடைய வளர்ச்சி ஸ்டண்டடாக இருக்குது. க்ரோத்து பூமியில் வச்சோம்னா இன்னும் ஸ்பீடாக வளரும். இன்னும் ஸ்பீடாக வரும். சரி சார். இது பாத்தீங்கன்னா பேப்பர் ஃப்ளாருங்க. இதுல பாருங்க ஒரே செடிங்க, ஒரே செடியில 2 கலர் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்திருக்கு பாருங்க. ரோஸும் வந்திருக்கு, அதே மாதிரி ஆரஞ்சும் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா அன்னை அரவிந்தர் வந்துட்டு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வளர்க்க சொல்லுவார். கண் திருஷ்டிக்கு வந்து நல்ல ஒரு பிளான்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே வந்துட்டு காயவே காயாது, தண்ணியும் கொஞ்சம் போதும். 0 மெயின்டெனன்ஸில் வந்துட்டு நீங்கள் இதை வளர்க்கலாங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்டைல் ஃபார்ம்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதோட தலை பார்த்தீங்கன்னா மீனோட வால் மாதிரியே இருக்கும் பாருங்க. இது வந்து நம்ம வீட்டு விசேஷங்கள், கல்யாணம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா முன்னாடி தோரணமாக கட்டுவாங்க, தேர்லலாம் கட்டுவாங்க. இதெல்லாம் இந்த பிளான்ட்டுக்கு பேர் நிக்கோடேவியா. இது வந்து இந்த மாதிரி வயலட் கலரில் ஃப்ளவர்ஸ் வரும். இது வந்து இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பிளான்ட்டு. பார்டருக்கு ஹெட்ஜஸ்க்கெல்லாம் வச்சு ட்ரிம் பண்ணலாம். இது வெரி ஃப்ளெக்சிபிளான பிளான்ட்டு, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, நோ பெஸ்ட் டிசீஸு, நோயே வராது. ரொம்ப அழகாக இருக்குது, கான்ட்ராஸ்டாக இருக்குது. லான்லாம் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறோன்னா இந்த லைட்டு சாம்பல் கலராக இருக்கிறதுனால லானுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு காகிதப்பூல ஒரு வெரைட்டி போகன்வில்லா எரக்டான்னு பேர். எரக்டா மேலே உயரமாக வர்றதுனால காகிதப்பூ. இந்த மாதிரி தலைக்கு ஒவ்வொரு தலையினுடைய இடையிலையும் பூ வருது. இது ரொம்ப காகிதப்பூ ஒரு ஷார்ட்டாக இருக்குது, ட்ரிம் பண்ணிக்கலாம், அழகாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இது வந்து மினி இட்லி பூன்னு சொல்லுவோம். இட்லி பூலேயே மினியேச்சரு ஷார்ட்டாக இருக்கும். பார்டருக்கெல்லாம் லானில் மற்ற வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் பார்டருக்கெல்லாம் வைக்கலாம். ரொம்ப அருமையான பிளான்ட்டு. ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு உதிராமல் அப்படியே இருக்குது. இது எல்லாமே வாழைங்க. வாழையில் வந்து நம்ம வந்து டிஷ்யூ கல்ச்சர் வாழை, சக்கர்ஸ் எடுத்து சின்ன கிழங்கு எடுத்து பாக்கெட்டில் பதியம் போட்டு நம்ம கஸ்டமருக்காக கொடுக்குறோம். இதில் வாழையில் வந்து செவ்வாழை இருக்குது, ரஸ்தாளி, பூவன், பச்சைநாடன், தேன் வாழை, கதலி, இந்த மாதிரி நம்ம மொந்தவாளன் இதெல்லாம் வச்சுருக்கிறோம். அப்புறம் விவசாயிகள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் வாழையை சப்ளை பண்ணுற அந்த கிழங்கு மட்டும் கொடுக்குறோம். அவங்க விவசாய தோட்டத்தில் பயிர் பண்ணிக்கலாம். இது வந்து தாய் பெண்டானஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது வந்து பார்டருக்காக யூஸ் பண்ணுற பிளான்ட்டு தாய் பெண்டானஸ். நல்லா அழகாக இருக்குது. பார்டரில் எல்லோ கலரில் பிரைட்டாக இருக்குது. தண்ணி கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. சூரிய வெளியில் வைக்கணும், வெயிலில் வைக்கணும். நிழலுக்கு உகந்த பிளான்ட் கிடையாது. லைனாக இருக்குது. சைடில் சக்கர்ஸ் எல்லாம் வரும், டென்ஸாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பிளான்ட்டுங்க இருக்குது. இந்த பார்ட்ஸ் வந்து ஸ்பெஷலி சிமெண்ட்டில் செய்கிற பார்ட்டு. சிமெண்ட்லேயே ஹெவியான மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம். உள்ளே வந்து கம்பியெல்லாம் கட்டி ரொம்ப க்யூரிங் பர்ஃபெக்டாக பண்ணி சிமெண்ட்டு ஹை குவாலிட்டியான சிமெண்ட்டு வித் சேண்ட் அப் ரேஷியோவில் நல்ல ஒரு தரமான இன்ஜினியரிங்குடைய டெக்னாலஜியில் அவனுடைய அறிவுரை பிரகாரம் செய்கிறோம். உடையவே உடையாது, ரொம்ப வருஷத்துக்கு வரக்கூடியது. இந்த கலர்ஸு இந்த மாதிரி
எம்பர்சிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ஃப்ளவர்ஸ் வேணா ஃப்ளவர்ஸ், லீஃப் வேணா லீஃபை மேலே பதிச்சு கொடுக்குறோம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கஸ்டமர் வந்து எது கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கலாம். அதை நீங்கள் செஞ்சு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கஸ்டமர்லேயும் பண்ணி கொடுக்குறீங்க. பண்ணி கொடுக்கலாம். என்ன சைஸில் என்ன கலர் வேணும், சைஸு கலருங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஃபேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நாங்கள் வந்து பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம். இந்த தொட்டி ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். ரீபாலிஷ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப லைஃப் வருங்களா சார்? ரொம்ப வருஷம் வரும் சார். மினிமம் 10 to 15 வருஷம் குறை கேரண்டி கொடுக்கலாம். வெரி குட் சார். ஒன்றுமே ஆகாது. அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்க்கறதுக்கு தொட்டி. இதுல நிறைய சைஸ் இருக்குது. லில்லிக்கு, தாமரைக்கெல்லாம் அள்ளி தாமரை வச்சுக்கிறது, அள்ளி தாமரை வச்சுக்கிறதுங்களா அந்த தொட்டிங்க. இதுலயும் பெரிய சைஸ் இருக்குது, இது சின்ன சைஸ். அதே மாதிரி சின்ன அந்த மாதிரி அங்க இருக்கு இல்லைங்களா ரெக்டாங்கிள் சைஸ். இந்த பாருங்க, இந்த ரெக்டாங்கிள் சைஸ் எல்லாம் நல்ல பிளான்ட் வீட்ல எல்லாம் ரெடிமேடா வச்சுக்கலாம். எங்கேயும் கட்டிடம் எல்லாம் இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பிளான்ட் நம்ம வச்சுக்கலாம். சைஸ் வாரியா வச்சுக்கலாம். சின்ன தொட்டி, பெரிய தொட்டி இருக்கு. எது வேணுமோ வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் நாங்க கேரண்டி கொடுக்கலாம். இந்த தொட்டி பொறுத்தவரை நாங்க 15 வருஷத்துக்கு கேரண்டி வச்சுக்கலாம். 15 வருஷம் கேரண்டி தரேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட்லயே தான் பண்ணிருக்கு. உள்ள கம்பி கட்டி பண்ணிருக்கனால நமக்கு பில்டிங் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். கட்டாயமா ஸ்ட்ராங்கா இருக்கும். வெரி குட் சார், வெரி குட் சார். புளுமேரியான்னு சொல்றதுக்கு இந்த இது புளுமேரியா ஒயிட்டுங்க. டார்க் வெரைட்டிலே இது ஒயிட் வெள்ளை கலராக வரக்கூடியது. குட்டையா இருக்கு தலை, செடி அப்படியே புஷ்ஷா இருக்கக்கூடிய மரம். இது எவ்வளவு இயர் இருக்குங்க இந்த செடியோட? இந்த செடியினுடைய வயசு வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்குங்க வயசு. பட் இது வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு வரைக்கும் வச்சிருக்கலாம். ரொம்ப ஆர்கிடெக்சரா இருக்கு இந்த பிளான்ட். வீட்லயோ தொட்டியில போட்டு வச்சுக்கலாம். பெரிய இல்லைங்களா தொட்டி, அந்த மாதிரி பெரிய தொட்டியில போட்டு வச்சு வீட்டு என்ட்ரன்ஸ்ல வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பிளான்ட்டுங்க. வளர்ச்சி தாய்க்கூடியது, தண்ணிய கம்மியா இருந்தா போதுங்க. ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி. இது புளுமேரியா டார்க் வெள்ளை, குட்டை வெள்ளை. ஆமா. இது வேற கலர்ஸ் இருக்குமா இல்ல இது ஒயிட் கலர்ஸ் இருக்குது? வாங்க. நிறைய கலர்ஸ். ஆமா. இது புளுமேரியால இது ரெட்டுங்க. ரெட் கலரா இருக்கக்கூடியது. அது வந்து புளுமேரியா குட்டை டார்க்னு சொன்னா, இது புளுமேரியா ரெகுலர் வெரைட்டி. ரெகுலர் ரொம்ப ஹைட்டாவும் வரும். ஹைட்டா வளரக்கூடியதுங்க. நல்லா இருக்கும், அழகா இருக்கும். இது பக்கோடா ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு பக்கோடா ட்ரீன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு பன்னீர் மரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பன்னீர் மல்லி, பன்னீர் மரம். சின்ன பேர் மாற்றங்கள் இருக்கு. அந்தந்த ஊர்ல அவங்க மாற்றம்னு சொல்லுவாங்க. இது ரெட்டுங்க. வாங்க, இதுல என்ன வெரைட்டிஸ் காமிக்கிறேன். இது வந்து புளுமேரியாவுடைய டார்க் குட்டை ரகத்துல பிங்க்குங்க. இது ரொம்ப அருமையா இருக்கு. இது தாய்லாந்துல இருந்து வந்த ரகம். புளுமேரியா குட்டைங்க, பிங்க். ரொம்ப குட்டையா இருக்கும். ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஹெவியா வரும். நிறைய பூத்துக்கிட்டே இருக்குங்க. இது த்ரூஅவுட் இயர் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. குட் சார். இது புளுமேரியால டபுள் ஷேட் உள்ளது. இந்த மாதிரி 2 கலர் இருக்கும். ஒரே டபுள். ஆமா. நடுவுல பாருங்க மஞ்சள் இருக்கும். இது வந்து ரெகுலர் வெரைட்டி தான். ரெகுலர் வெரைட்டி. பெரிய மரமாக கூடியது. ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி சரி. இது புளுமேரியால இன்னொரு வெரைட்டி. இது டபுள் ஷேடு வர்றதுங்க. ரொம்ப பெரிய மரமாகும். நிழலுக்கு நல்லா இருக்கும். எப்பவுமே பூ இருந்துகிட்டே இருக்குங்க. வருஷம் பூரா பூ இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது ஹைட்டா வளரும். இது ஹைட்டா வளரக்கூடிய ரகம்ங்க. எங்ககிட்ட வந்து புளுமேரியாவிலைங்க சின்ன செடி, அதாவது 40 ரூபா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா 200 ரூபா 450 ரூபா 5000 10000 15000 ரூபா வரைக்கும். 15000 ரூபாய்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அடியிலிருந்து 18 அடி வரைக்கும் உயரமா இருக்கும். பெரிய பிளான்ட்டா இருக்கு. அத்தனை வெரைட்டி இந்த பிளான்ட்ல இருக்கு. புளுமேரியால இருக்கு. ரெடிமேடா ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்றாங்கன்னா, கார்டனிங் பண்றவங்களுக்கு ரெடிமேடா கொண்டு போய் வச்சுக்கலாம். அப்பவே கொண்டு போய் வச்சுக்கலாம். இது வந்து கேஷுவாலிட்டி, செடி வாடுறது எது ப்ராப்ளம் இருக்காது. அருமையா ரிசல்ட் கொடுக்கும். ரப்பர் இது மாதிரியே இருக்கும். லீஃப் எல்லாம் எப்பவுமே நல்ல பசுமையாவே இருக்கும். இதுல நோயோ பூச்சி தாக்குதலோ இருக்காது. எதுவுமே இருக்காது. ஓ சரி சார், தேங்க்யூ சார். இது என்ன பிளான்ட் சார்? இந்த பிளான்ட்டுக்கு பேரு ஃபைக்கஸ் பிளாக்கியானாங்க. ஃபைக்கஸ் பிளாக்கியானான்னு இந்த தலையினுடைய ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா, தலை மேல ஆயில் அடிச்ச மாதிரி இருக்குங்க. ரொம்ப கிரீனா, எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே ஷைனிங்கா இருக்குங்க. இதுல வந்து இந்த மரத்தை நம்ம வந்து அழகா டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஹெட்ஜஸ் மாதிரி வெட்டி விட்டுக்கலாம். ஒரு என்ன டிசைன் வேணுமோ வெட்டி விட்டுக்கலாம். நம்ம ஸ்க்ரூ மாதிரி வெட்டி விடுவோம்.
செவ்வகமாக வெட்டி விடுவோம், பால் மாதிரி ஓவல் ஷேப்பு எக் ஷேப்பெல்லாம் இதை டிசைன் பண்ணுவோம். இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ட்டு, வறட்சி தாங்கக்கூடிய ரகம்ங்க. நமக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெளிச்சத்துக்கு லீவ்ஸில் ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சார் இதில் ஆயில் இருக்குதுங்களா, எண்ணெய் தேய்ச்சிருக்கிறீங்களா, செடிக்கு ஏதோ செடிக்கு ஆயில் பூசி விட்ட மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. இது அப்படிப்பட்ட பிளான்ட்டுங்க இது. சரி. இந்த இந்த ஏரியாவில் இருக்கிற மரங்கள் எல்லாமே பெரிய வளர்ந்த மரச்செடிகளுங்க எல்லாமே. இது இந்த மரத்துக்கு பேர் பெரணி மரம்னு சொல்லுவோமுங்க. பெரணி மரம் இங்கிலீஷில் வந்து ஃபெலிசியம் டெசிபென்சஸ்ன்னு பேருங்க. எவர் கிரீன் ட்ரீ, எப்பவுமே பசுமையாக இருக்கும். இதில் தலை வந்து பாருங்க, இந்த மரத்தில் ஏதாவது வறண்ட தலை பழுத்த தலை எதுவுமே இருக்காதுங்க, எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஒரு கிஃப்ட் பிளான்ட். இது ரொம்ப லேண்ட்ஸ்கேப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்பவுமே எவர் கிரீன் ட்ரீங்க, எல்லா காலங்கள்லையுமே பசுமையாகவே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பெரணி மரம். இது இல்லாமல் நம்ம இங்கே இருக்கிற மரங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சைமரூபான்னு சொல்லுவோம். அதாவது இந்த மரத்துக்கு பேர் வந்து சைமரூபா குளூக்கா, சொர்க்க மரம்னு சொல்லுவாங்க. தமிழில் சொர்க்க மரம்னு சொல்லுவோம். இது வந்து லக்ஷ்மி தாருன்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி தாருன்னு சொல்லுவாங்க. இதை இந்த மரத்தினுடைய தலை காய் எல்லாமே ரொம்ப ரொம்ப மூலிகை ஹெர்பல் பிளான்ட்ஸ், மூலிகைகள் அதிகம் உள்ளதுங்க. அதனால் இந்த பிளான்ட்டை வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி வந்து இதை எல்லாருக்கு வீட்லேயும் வளர்த்தணும்னு சொல்லி இந்த மரத்தை எல்லாரும் அவங்க வந்து வாழும் கலை அமைப்புன்னு சொல்லிட்டு பெங்களூரில் இயங்கிட்டு இருக்கிற குருஜியினுடைய ஆசிரமத்தில் எல்லாத்துக்கும் இலவசமாக கன்றுகளை கொடுத்து வளர்த்த சொல்கிறாங்க. நம்ம மேட்டுப்பாளையம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் கல்லூரியில் இந்த மரத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது ஒரு வறட்சி பயிர். மகாராஷ்டிராவிலிருந்து இந்த மரங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு புதுசாக வந்திருக்குதுங்க. ரொம்ப நல்ல ட்ரீ, நிழலுக்கு அருமையான மரம். இந்த மரம் சைமரூபா குளூக்கா, சொர்க்க மரம். இந்த மரத்துக்கு அடியில் இருந்தால் சொர்க்க மாதிரி இருக்கும்பாங்க, சொர்க்க மாதிரி ருச்சியாக இருக்கும். சொர்க்க மரம். ஆமாங்க. இது இல்லாமல் இங்கே வந்து இந்த மரத்துக்கு பேர் டிவின்னு பேர். இந்த மரத்துக்கு பேர் டிவின்னு ஜஸ்ட் நம்ம அரப்பு தலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அரப்பு மரம் அந்த மாதிரி சிறு தலையாக இருக்கும். இந்த மரம் பொதுவாகவே அரப்புனா குளிர்ச்சி, அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் அரப்பு தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க குளிர்ச்சிக்காக. ஆமா, அந்த அரப்பு மரத்துக்கு அடியில் போய் நின்னீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும். இதுவும் அரப்போட சேர்ந்ததா டிவி பேர். இந்த மரம் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். இந்த மரத்துக்கு அடியில் நின்னீங்கன்னாவே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். உறுதியா கேரண்டியா சொல்லுவோம், வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் 2 to 3 டிகிரி டெம்பரேச்சர் வந்து குறைவா இருக்கு இந்த மரத்துக்கு அடியில். இது நிறைய தெரியாது. மரம் அழகா இருக்கு. இந்த மரம் தலையே கொட்டாதுங்க, தலை அப்படியே இருக்கும் இந்த மரம். இதெல்லாம் இதுக்கு பேர் புன்னை மரம், அம்மனுக்கு உகந்ததா. ஆமாங்க, ரொம்ப விசேஷமான ட்ரீ. எல்லா கோயிலில் நிறையா கோயிலில் இருக்குது. ஸ்தல விருட்சகமாகவும் இருக்கக்கூடிய மரம் இந்த மரம், புன்னை மரம். இந்த மரத்தினுடைய சிறப்பு வறட்சி தாங்கக்கூடியது, நிழலுக்கு அருமையான மரம், தலையெல்லாம் கொட்டாது, வாது எந்த காலத்துலேயும் ஒடியாது. காற்று காலத்துலேயோ மழை காலத்துலேயோ மரம் வந்து ரப்பர் மாதிரி இப்படி வளையமோ ஒடியாதுங்க. ஆமாங்க. ஸோ அதே மாதிரி இந்த காயிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்களுங்க. எண்ணெயை வந்து பயோடீசல் தயாரித்து நிறைய விவசாயிகள் வந்து இந்த மரத்தினுடைய விதையிலிருந்து எண்ணெய் எடுத்து ஆயில் இன்ஜினுக்கு பயன்படுத்தி, ஜெனரேட்டருக்கு பயன்படுத்துறாங்க. ஆயிலுக்கு பதில் இதுல இருந்து புன்னை விதையிலிருந்து எடுக்கக்கூடிய ஆயில் வந்து அவ்வளவு பவரானதுங்க. மோட்டார் இயக்கலாம் பாருங்களேன், மோட்டார் இயக்கிற அளவுக்கு இருக்கு. ஆமாங்க, இயற்கையில் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம. கண்டிப்பா. இந்த மரத்துக்கு பேரு நாகலிங்க மரம்ங்க. இந்த மரம் நாகலிங்க மரம். நாகலிங்கம்னா கோயிலில், சிவன் கோயிலில் வைக்கக்கூடிய மரம். இங்கிலீஷ் வந்து கெனான் பால் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதனுடைய காய் வந்து பீரங்கியினுடைய குண்டு மாதிரி இருக்குங்க, நல்லா பெரிய குண்டுமா இருக்கு. பீரங்கி குண்டு மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரம் பூ வந்து சிவன் வந்து ஒரு பூல இருக்கிற மாதிரியே இருக்கு, லிங்க வடிவில் இருக்கும். ரொம்ப விசேஷமானது, ரொம்ப மனமா இருக்கும், நிழலுக்கும் நல்லா இருக்கும். பூ ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பூவை பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க. ஒரு தெய்வீகமான மரம், பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம். இந்த செடிக்கு பேரு மரமல்லிங்க. மரமல்லினா மல்லிப்பூ மாதிரி இருக்கும். ஆனா மரத்துல இருந்து மல்லிப்பூ கொட்டி கிடக்கும், நீளமா இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பூ இருக்கும். பூ ரொம்ப வாசமாக இருக்கும். மழை காலத்தில் பூ பூரா கீழே கொட்டி கிடக்கும்.
சின்ன பார்டராக கூட வைக்கலாம். ஒரு பில்டிங் எல்லாம் மறைக்கணும். நம்ம இதனுடைய காற்று இந்த மரத்துக்கு தாண்டி காற்று பட்டு வரும்போது வீடெல்லாம் வாசமாக இருக்குது அந்த ஏரியாவை. ஒரு ஸ்க்ரீன் பிளான்ட்னு சொல்லுவோம், ஸ்க்ரீன் ட்ரீன்னு சொல்லுவோம். இதை ஒரு ஸ்க்ரீன் பிக்சர் மாதிரி இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இந்த மரம் வந்து பரணிகளுங்க எப்பவுமே பூத்துக்கிட்டு இருக்கும், பூ இருக்கும் கூடியது. மரமல்லி அதே பூ விழுந்து கிடக்கும். கீழே பார்த்தா ஒயிட் கலர்ல வெல்வெட் போட்ட மாதிரி, ஒயிட் கலர் வெல்வெட் போட்ட மாதிரி விரிச்ச மாதிரி இருக்கு, கமல விரிச்ச மாதிரியே இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்குமுங்க. அடுத்தது இந்த மரம் வந்துங்க அரச மரம். உங்களுக்கு தெரியாது இல்ல, அரசுனாவே அரசு, அதான் கிங் அரசு மரம். அப்பேற்பட்ட மரம். இதுலயே ஹைலி ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய, ஆக்சிஜன் நிறைந்த தாவரம்னா இதை சொல்லலாம். ஆமா, மூங்கில் அரச மரம்லாம். அதனால கோயில்ல வந்து வேப்ப மரம் அரச மரத்தை வந்து கோயிலில் வச்சுருப்பாங்க. இந்த மரத்தை சுற்றி வந்தோம்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் நம்ம மனசில் வரும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மரத்தை சுற்றி வந்தோம்னா குழந்தை கிடைக்குன்னு சொல்லி ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கோயிலில் அந்த முறையத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. வழிபாட்டில் எல்லாமே இருக்குது, இந்த மரத்தை வச்சுருக்காங்க. இது பீப்புள் ட்ரீன்னு சொல்லுவோம், அரச மரம். இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு நிகர் இதுதான். அப்படி அழகா இருக்கு மரம், கிங் ஆஃப் த ட்ரீ. ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இலையில ஒவ்வொன்றிலையும் 7 இலை இருக்கும், பாலையோட சேர்ந்தது, பாலை மரத்தோட சேர்ந்து மரத்துல லேசா பால் வரும். இந்த ஒரு கிளையில 7 இலை இருக்கும், 7 இலை இருக்குங்க. அற்புதமா இருக்குங்களே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6, 7. ஆமா, இதுல பாருங்க 7 இலை இருக்குங்களா. மேஜரா 7 இலை இருக்கு, அதனால 7 இலை பாலைன்னு சொல்லுவோம். இதுல பூ வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ஏலக்காய் மாதிரி வாசம் அடிக்கும் ஈவினிங் டைம்ல. இப்போ ஹைவேல எல்லாம் பயன்படுத்துறாங்க, ஃபேக்டரியில வீட்டுக்கு முன்னாடி எல்லா பக்கம் வைக்கலாமுங்க. நல்ல மரம்ங்க, பசுமையான மரம். எப்பவுமே பசுமையா இருக்குங்க. இது வந்து ஆலமரமுங்க. ஆலமரம்னா எப்படி அரசு மரம் முக்கியமோ அதே மாதிரி ஆலமரம், ஆள் போல் தலைத்துங்கிறாங்க இல்லைங்களா. ஆலமரம் விழுதுகளுக்கு வரக்கூடிய இது ஃபைக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஆலமரத்தில் வந்து மிகப்பெரிய மரமாகக்கூடியது. விழுதுகள் வந்து மரம் தன்னைத்தானே காப்பாற்றிக்கும். விழுதுகள் இருக்கும், பழங்கள் நிறைய இருக்குது, சிவப்பு கலரில் சின்ன சின்ன பழமாக இருக்குது. குருவிகள் நிறைய இந்த மரத்தில் வந்து பழங்களை சாப்பிட்டு இந்த மரம் வந்து நிறையா பறவைகளுக்கு ரொம்ப ஒரு உதவி பண்ணக்கூடிய மரமுங்க. பறவைகள் வாழ்விடம் மாதிரி. ஆமாங்க, தூரி ஆடுவாங்க இந்த விழுதுகள்ல. இது அதுலயே ஆலமரத்துல இது ஒரு ஸ்பெஷல் ஆலமரமுங்க. கிருஷ்ணா ஆலமரம்னு சொல்லுவாங்க. இந்த தலையினுடைய பின்பகுதியில பாத்தீங்கன்னா சின்ன கோப்பையாட்டு இருக்கும், கோப்பை வடிவில் இருக்கும். ஆமாங்க, இதுல வந்து இது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, ரொம்ப ஒரு அரிதான மரம் ஆலமரத்துலயேங்க. ஃபைக்கஸ் கிருஷ்ணேன்னு பேரு, இதுக்கு பேரு ஃபைக்கஸ் கிருஷ்ணே. இது வரும் காய் கூட வந்திருக்கு. இந்த மரத்துக்கு பேர் வந்து அசோக மரம். இதுதான் உண்மையான அசோக மரம். சீதாதேவி இலங்கையில போய் ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை போன போது இந்த மரத்துல வந்து பார்க்கல, அந்த பூங்கால் வந்து இந்த மரம் இருந்திருக்குது. இதுக்கு பேர் அசோக மரம். அங்க அந்த எனக்கு அதை சொன்னே அவ்வளவு இதாது. அப்படி மரம் அவ்வளவு ஒரு அருமையான மரமுங்க. பூக்கள் சிவப்பா இருக்கு, கொத்து கொத்தா பூக்கும். அசோகவனம் ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்கும், மனசுக்கு வந்து நிறைவை கொடுக்கும். வீட்டில் வைக்கலாம். சீதாதேவி அதுக்கு அடியில் இருந்தாங்க, மன தைரியத்தோட இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அனுமன். ஆமாங்க. இந்த இலை கொழுந்து வரும்போது இப்படி இருக்கும், மென்மையா இருக்குங்க, ரொம்ப மென்மையா இருக்கு. ஆமாங்க, ரொம்ப சாஃப்டா பிஸ்கட் கலர்ல இருக்கும். பிறகு மெதுவா இந்த மாதிரி பச்சை கலர் ஆயிரும். இதுதான் வருங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி கொழுந்து. இது கொழுந்துன்னு பேபி பிங்க்னு சொல்றோம் இல்லையா. இதுக்கு பேர் அம்பர்லா ட்ரீ. கொடை மரம். நிழல்லி வைக்கலாம், பாதி நிழல் பாதி வெயில்ல வைக்கலாம். இந்த மரத்துக்கு வெயில்லி வைக்கலாம். பூ வந்து சிகப்பு கலர்ல ஒரு அடியிலிருந்து 1.5 அடி வரைக்கும் நீளமா பூ இருக்கும். கத்திரிப்பூ கலர் இருக்கு பூ, ரொம்ப மெரூன், டார்க் மெரூன் கலர் இருக்கும். ரொம்ப நல்ல ட்ரீ, ஃபேன்சியா இருக்கு இந்த மரத்தை பார்க்கறதுக்கு. இட்ஸ் கால்ட் அம்பர்லா ட்ரீ. அம்பர்லா மாதிரி இருக்கும். இது இந்த மரத்துக்கு பேரு மே ஃப்ளவர்னு சொல்லுவோங்க, குல்மொகர்னு சொல்லுவோம்.
வாகை மரம் பொதுவாக சொல்கிறோம், தமிழ் வாகை மரம்னு சொல்லுவோம். அயல் வாகை, இயல் வாகைன்னு நிறைய வாகை இருக்குது. சிவப்பு கலரில் பூ வரும். மே மாதங்களில் நிறைய பூ சிவப்பு கலரில் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமுங்க. மே மாதம் மட்டும் தான் வரும். ஆமாம், மே மாதம் மட்டும் பூ இருக்கும். இதே இதில் வந்து அடுத்த வெரைட்டின்னு சொல்கிறது, இது பூத்தொட்டிலே வச்சுக்கலாங்களா? இது மண்ணில் தான் வைக்கணும், பூமியில் வைக்கணும். பூமியில் தான். ஆமாங்க. மரத்தினுடைய ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு 30 அடி இடைவெளி வேணுங்க. அந்த அளவுக்கு கேப் ஸ்ப்ரெட் ஆகும். அதனுடைய நிழல் ஏரியா அவ்வளவு தேவைப்படுங்க. மரத்தினுடைய சென்ட்ரல் இருந்து 30 அடி அளவுக்கு கவர் பண்ணிடும். சுற்றுலா வந்து வேணும். பொதுவாகவே மரங்களுக்கு வந்து 30 அடி இடைவெளி கொடுக்கணுங்க. எந்த மரமா இருந்தா மரம் வந்து நல்ல தன்னையினுடைய முழுமையான அதனுடைய வளர்ச்சி கிடைக்கும். அது ஃப்ரீயா நிறைய நெருக்கமா வச்சோம்னா மரம் வந்து அதனுடைய ஷேப் கிடைக்காது. இடம் இருக்கிறவங்க 25 to 30 அடி இடைவெளி கொடுக்கலாமுங்க. அப்பதான் மரம் முழுமையா அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? அந்த ஸ்பேஸ் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் கல்லூரியில கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டட் ஸ்பேஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல 25 to 30 அடி சொல்றாங்க. 30 அடி. ஆமா, பொதுவாக 10 மீட்டர் சொல்லுவோம், 30 அடி. பட் இன்னைக்கு நிறைய வெரைட்டிஸ் வேணுங்கிறதுனால நம்ம வந்து 5 அடி குறைச்சிக்கிறோம், 20 அடி வச்சுக்கிறோம். நல்ல மரம்ங்க, மே ஃபிளவர். இது வந்து வாது உடையக்கூடிய தன்மை உள்ளதுங்க. காற்று காலங்கள்ல இந்த மரத்துக்கு அடியில வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக பெல்ட் ஆஃப் ஆரம்னு சொல்லிட்டு இன்னொரு மரம் இருக்கு, இதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த மரம் பெல்ட் ஆஃப் ஆரம். இது வந்து அயல் வாகை, இயல் வாகைன்னு சொல்லுவோம். இது மஞ்சள் கலர்ல பூ வரக்கூடியது. அது பார்க்க அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருக்கு இது வித்தியாசம் தெரியாது. பட் இப்போ இது கொஞ்சம் மாலை நேரம்னால இலையெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. இப்போ இதனால இது வந்து உறங்கும் நிலைக்கு போயிடுச்சு. சூரியன் வந்து மறைஞ்சிட்டாவே இயற்கையில பாருங்களேன், ரைஸ் சன்செட்டுங்கிற சூரியன் உதிக்கும் போது மலையெல்லாம் மலரும். அதுக்கப்புறம் சூரியன் மறைய தன்னுடைய இலைகளும் சுருங்கிக்கும். நம்மளுக்குமே அப்படிதான் சொல்றாங்க, நம்ம அப்படி இருக்கணுமாமா, ஆரோக்கியமா இருப்போம் அப்படிங்கிறாங்க. அது ஆழ்ந்த நிலை மாதிரி ஒரு அமைதி வந்துருது. இப்ப அந்த மாதிரி இந்த தலையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இல்லாத காரணம் இதெல்லாம் இப்போ இட்ஸ் கோயிங் டு ஸ்லீப்ங்க, அந்த கண்டிஷன்ல இருக்குது, தூங்க போகுது. இப்ப நாம வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த மரம் வந்து மஞ்சள் கலர்ல பூக்குமுங்க. மஞ்சள் கலர். இந்த மரத்துக்கு கீழே பூக்கள் வந்து மஞ்சள் கலர்ல வெல்வெட்டுல விரிச்சுட்ட மாதிரி பூவா கொட்டி கிடக்கு. மஞ்சள் கலர் அவ்வளவு அழகா இருக்கு மரம். ரொம்ப அடர்த்தியா இருக்கு. தலை நிழலுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் மலைக்கெல்லாம் இந்த மரத்துக்கு அடியில் நிக்கலாம். இந்த மரம் அவ்வளவு சீக்கிரம் காத்துல எல்லாம் ஒடியாதுங்க. மரம் வலிமையான மரம். ரொம்ப நிழல் அழகா இருக்கும். பூ ரொம்ப அழகா இருக்கும், நிழல் கொடுக்கும். ரொம்ப நிழலுக்கு நல்லா இருக்கும். பெல்ட் ஆஃப் ஆரம் பெரிஜியானம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் பெயர். பெல்ட் ஆஃப் ஆரமுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மரம் இதே வாகையோட சேர்ந்தது. இதுக்கு பேரு, இது ரொம்ப நான் சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இது தூங்கிருச்சு. இதுக்கு பேரு தூங்கு வாகை. நல்லா தூங்கிருச்சு பாத்தீங்களா? தலையெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் ரெயின் ட்ரீன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ரெயின் ட்ரீ. ஆமாம். இது வந்து பெரிய மரம். கோயம்புத்தூர்ல இந்த மரம் நிறைய நம்ம எல்லா ரூட்லயும் இருந்துச்சுங்க. முதல்ல கோயம்புத்தூர் டெம்பரேச்சரையே குறைச்சதுன்னு சொல்லலாம். அவ்வளவு கூலிங் பண்ணி கொடுத்த மரம் இந்த மரம். பெரிய மரம். இந்த மரத்துக்கு அடியில டபுள் டெக்கர் பஸ் எல்லாம் போலாங்க. அந்த அளவுக்கு ஹைட்டா போயிடும். ஹைட்டா இருக்கும். 30 அடி 40 அடி உயரத்துல மலை கொடையாட்ட விரிஞ்சு கொடை மாதிரி விரிஞ்சிருக்குமுங்க. நிறைய மழை நீர் சேர்த்தி வைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மரம். அவ்வளவு நல்ல குணம் கொண்டது. ஆமா. இது இந்த வாகை இந்த ஈவினிங் டைம் க்ளோஸ் ஆனதுனால இதுக்கு பேர் தூங்கு வாகைன்னு சொல்லுவாங்க. வேற இந்த மரம் ரொம்ப நல்ல மரம். இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்கும். என்ன உயரமா இருக்குனால நம்ம அதை ரசிக்க முடியாது. ஹைட்டா போயிடலாம். ஆமாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு ஸ்டெர்குலியா ஃபோர்டிடான்னு சொல்லுவோம். குச்சிக்கிழங்கு தலையாட்டு இருக்கும். மரம் உயரமா போகக்கூடியது. உட்டு வந்து நல்லா இருக்கும். டிம்பர் வேல்யூ உள்ளதுங்க. இந்த மரம் வந்து நல்லா தடி பெருசா வரக்கூடியது. உயரமா போகும், ஸ்ட்ரெயிட்டா போகும். இந்த மரத்துல காய் வந்து இவ்வளவு பெரிய சைஸ் வரும். பாக்குறதுக்கு அதே ட்ரை ஃபிளவர்னு சொல்லுவோம். அழகா இருக்கும். அந்த காய் பார்த்தா அழகா இருக்கும். ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் பாக்குறதுக்கு. மரம் லைனா இருக்கும், வைக்கலாம். லைனா வரிசையா வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மரம் ஸ்ட்ராங்கான மரம். ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா அப்படியே டாப்ல தான் இலை இருக்கும். டாப்ல தான் இலை இருக்கும். இந்த மாதிரி அழகா இருக்கும். எப்பவுமே இது அப்படிதான் எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லலாங்க. எப்பவுமே பசுமையா இருக்கக்கூடியது. ஒரு முறை சுரபி நர்சரிக்கு விசிட் பண்ணுங்க. இங்குள்ள ஆயிரக்கணக்கான உயிருள்ள தாவர இனங்களுடன் நீங்கள் பேசலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பூச்செடிகள், கொடி வகைகள், நிழல் தரும் மர வகைகள், கனிகள் தரும் மர வகைகள், உங்கள் வீட்டு மனைகளை கார்டனை அழகுற செய்யும் பார்டர் கொடிகள், தோரண செடிகள் மற்றும் அனைத்து விதமான சிமெண்ட் பாட்ஸ், டெரகோட்டா பாட்ஸ், மட் பாட்ஸ், பிளாஸ்டிக் பாட்ஸ், கிச்சன் கார்டன் ஆக்சசரிஸ்னு
நூற்றுக்கணக்கான மாடல்ஸில் டிசைன்ஸில் இங்கே மெகா ஸ்டாக் வச்சுருக்காங்க. சுரபி நர்சரிக்கு வாங்க, உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுரபி நர்சரி, கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோட், தொட்டிப்பாளைய பிரிவு, கோல்டு விங்ஸ், கோயம்புத்தூர். இவங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9344646455, 9344646466. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விதமான பிளான்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.